தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திராவிடம் என்றால் என்ன, திராவிடம் என்றால் என்ன என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சுதந்திரத்திற்கு முன்பாக சென்னை மாகாணம் என்று தமிழகம் அழைக்கப்பட்டது. ஆந்திராவின் பெரும்பாலான பகுதி தமிழ்நாட்டோடு இணைந்திருந்தது. கேரளாவின் ஒரு சில பகுதிகள் தமிழ்நாட்டோடு இணைந்திருந்தன. சென்னை மாகாணம் என்று இருந்தது. சுதந்திரத்திற்கு முன்பாக அரசாங்கத்தின் 90% பதவிகள் பிராமணர்களுக்கே வழங்கப்பட்டது. பிராமணர்களே அந்த பதவி சுகத்தை அனுபவித்தார்கள். அதாவது பிராமணர்களை ஆரியர்கள் என்று சொல்லலாம். அரசாங்கத்தின் 90% பதவிகளை ஆரியர்கள், பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்படுகிற பிராமணர்கள் அனுபவித்தார்கள். அந்த பிராமணர்களுடைய ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அவ்வாறு பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட என்று பார்க்கும் பொழுது சென்னை மாகாணத்தில் வசித்த தெலுங்கர்கள், கன்னடர்கள், தமிழர்கள், மலையாளிகள், இந்த 4 மொழி பேசுகின்ற மக்களிடம் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அதற்கு பெயர் நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது. பிராமணர்களுடைய ஆதிக்கத்துக்கு நீதி கட்சி முற்றுப்புள்ளி வைத்தது. ஆனால் அந்த நீதி கட்சியின் தலைவராக பிற்காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் பொறுப்பேற்றார். அந்த நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம் என்று பெயர் மாற்றினார். அவர் ஏன் திராவிட கழகம் என்று பெயர் மாற்றினார் என்று சொன்னால், தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் ஆகிய 4 பேரும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்புக்கு பெயர் திராவிடம். ஆக திராவிடம் என்று பெயர் வைத்து திராவிடர் கழகம் என்று அவர் பெயர் சூட்டி அந்த கட்சிக்கு பெயர் சூட்டினார், திராவிட கழகம் என்று. இந்தியா சுதந்திரம் அடைந்தது. மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்டன. 1956 தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்களுக்கு ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது, கேரள மாநிலம் உருவாக்கப்பட்டது, கர்நாடக மாநிலம் உருவாக்கப்பட்டது. அவ்வாறே தமிழ் மொழி பேசுபவர்களுக்கு தமிழ்நாடு உருவாக்கப்பட்டது. அந்த தமிழ்நாட்டிற்கு பெயர் சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. தற்பொழுது தெலுங்கு மொழி பேசுபவர்கள் தெலுங்கானா மாநிலத்திலும் உள்ளார்கள், ஆந்திரா மாநிலத்திலும் உள்ளார்கள். மலையாளம் பேசுபவர்கள் கேரளா மாநிலத்தில் உள்ளார்கள். கன்னடம் பேசுபவர்கள் கர்நாடகாவில் வசிக்கிறார்கள். தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் சென்னை மாகாணத்தில் வசித்தார்கள். ஆனால் அந்த சென்னை மாகாணத்திலே குறைந்தபட்ச தெலுங்கர்களும், கன்னடர்களும், மலையாளிகளும் இங்கே தங்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் இங்கே தங்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் இந்த தமிழகத்தோடு, சென்னை மாகாணத்தோடு பிணைய ஆரம்பித்து விட்டார்கள். 1969 ஆண்டு இந்த சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது. ஆக இந்த தமிழ்நாடு தமிழர்கள் வசிக்கின்ற மாநிலம், தமிழ் மொழி பேசுபவர்கள் வசிக்கின்ற மாநிலம். இங்கே தெலுங்கர்களோ, கன்னடர்களோ, மலையாளிகளோ கோல வச்சக்கூடாது. ஆனால் தேர்தலிலே தங்களை தெலுங்கர்கள் என்று சொல்லி ஓட்டு கேட்பதற்கு பதிலாக, கன்னடர்கள் என்று சொல்லி ஓட்டு கேட்பதற்கு பதிலாக, மலையாளிகள் என்று சொல்லி ஓட்டு கேட்பதற்கு பதிலாக, அதாவது தான் தெலுங்கருக்கு ஓட்டு போடுங்க, மலையாளிக்கு ஓட்டு போடுங்க, கன்னடருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் எந்த தமிழன் ஓட்டு போட மாட்டான். அதனால் இந்த தெலுங்கர்களும், கன்னடர்களும், மலையாளிகளும் ஒன்று சேர்ந்து தமிழர்களை ஒருங்கிணைத்து நாமெல்லாம் திராவிடர்கள் என்று சொல்லி நம்மை ஏமாற்றி நம்முடைய வாக்கு வங்கியை அவர்கள் அபகரித்துள்ளார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் 90% அரசியல் கட்சிகள் தமிழர்கள் கட்டுப்பாட்டில் கிடையாது. திமுக அதனை தோற்றுவித்தவர் அண்ணாதுரை, அவர் ஒரு தெலுங்கர். அதற்கு பின்பு கருணாநிதி ஒரு தெலுங்கர், ஸ்டாலின் ஒரு தெலுங்கர். திமுக முழுக்க தெலுங்கருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. திராவிடர் கழகம் தந்தை பெரியார் கன்னடத்தை சார்ந்தவர், வீரமணியும் தமிழ் மொழி பேசுபவர் அல்ல. வைகோ மதிமுக, அவர் ஒரு தெலுங்கர். அடுத்ததாக தேமுதிக, அதுவும் ஒரு தெலுங்கர். ஆக தமிழகத்தின் பிரதான கட்சிகளான
திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக ஆகியவை தெலுங்கர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கட்சிகளின் தலைவர்களாக தெலுங்கர்கள் உள்ளார்கள். இவர்கள் தங்களை தெலுங்கர்கள் என்று சொல்லி ஓட்டு கேட்டால் தமிழர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்று கூறி நாமெல்லாம் திராவிடர்கள், நாமெல்லாம் திராவிட குடும்பம், நாமெல்லாம் ஒரு திராவிட இனம் என்று சொல்லி தமிழகத்தை ஆட்சி செய்கிறார்கள். தமிழ்நாட்டை இதுவரை ஆட்சி செய்தது மூன்று தமிழர்கள் தான் ஆட்சி செய்துள்ளார்கள். ஒன்று காமராஜர், அடுத்ததாக ஓபிஎஸ், அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி. இவற்றை தவிர அனைத்து முதலமைச்சர்களும் தமிழர்கள் கிடையாது. ராஜாஜி தமிழர் கிடையாது, பக்தவத்சலம் தமிழர் கிடையாது, அண்ணாதுரை தமிழர் கிடையாது, கருணாநிதி தமிழர் கிடையாது, எம்ஜிஆர் தமிழர் கிடையாது, ஜெயலலிதா தமிழர் கிடையாது, மு.க. ஸ்டாலின் தமிழர் கிடையாது. காமராஜர், ஓபிஎஸ், எடப்பாடி இந்த 3 பேர் தான் தமிழர்கள். திராவிடம் என்று சொல்லி நம்மளை ஏமாற்றி விட்டார்கள். இந்த சூழ்ச்சியை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் போய் திராவிடம் என்று சொல்லி ஒரு தமிழன் போய் மலையாளிகிட்ட ஓட்டு கேட்டோம்னா அவன் செருப்பை கழட்டி அடிப்பான். மலையாளி நமக்கு ஓட்டு போடுவானா? கேரளாவில் ஒரு மலையாளி பஞ்சாயத்து தலைவராக முடியாது, அப்புறம் எப்படி சட்டசபை உறுப்பினராக முடியும், பாராளுமன்ற உறுப்பினராக முடியும்? ஆந்திராவில் ஒரு தமிழன் போய் ஊராட்சி மன்ற தலைவராக முடியாது, கர்நாடகாவில் ஒரு தமிழன் போய் ஊராட்சி மன்ற தலைவராக முடியாது. ஆனால் இந்த கன்னடரும் தெலுங்கரும் மலையாளர்களும் தமிழகத்தில் வந்து எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியையே கைப்பற்றி இந்த தமிழ்நாட்டையே ஆள்றாங்க. அப்போ மற்ற இடத்துல திராவிடம் பேசினா செருப்பை கழட்டி அடிப்பான். ஆனால் இங்கே நம்மளை திராவிடம்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறான். ஆக திராவிடம்னா என்ன முதல் புரிஞ்சுக்கோங்க. திராவிடம்னா தமிழம் கிடையாது. தமிழர்கள், கன்னடர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள் இந்த 4 சேர்ந்து தான் திராவிடம். ஆனால் திராவிடம் சொல்லி இங்கே சொல்கிறான். அப்போ நீ அங்கே போய் திராவிடம் சொல்லு. கர்நாடகாவில் அங்கே சொல்ல மாட்டான், தெலுங்கானாவில் சொல்ல மாட்டான், ஆந்திராவில் சொல்ல மாட்டான், மலையாளிலேயும் சொல்ல மாட்டான். அங்கே போய் நான் மலையாளின்னு சொல்லுவான், அங்கே நான் கன்னடன், அங்கே நான் தெலுங்குன்னு சொல்லுவான். இங்கே வந்த உடனே நம்மளாம் வந்து திராவிடம்னு சொல்கிறான். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கன்னடர்கள் கிடையாது, மலையாளி கிடையாது, தெலுங்கர்கள் கிடையாது. ஆக ஏன் திராவிடம் நம்ம ஏன் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம ஒழியணும்? நம்முடைய தனி அடையாளம் தமிழ். நாம் தமிழர் என்ற அடையாளத்தோடு நாம் வாழ்வோம். திராவிடம்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? தமிழர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள் இந்த 4 பேர் சேர்ந்து தான் திராவிடர்கள். இப்போ திராவிடம் உயிரோட கிடையாது. ஆந்திராவில் கிடையாது, தெலுங்கானாவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, மலையாளத்துலையும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒன்றிய அப்போ திராவிடம். தமிழ்நாட்டில் அதே மாதிரி அவன் எப்படி கன்னடம் சொல்கிறானோ, மலையாளின்னு சொல்கிறானோ, தெலுங்குன்னு சொல்கிறானோ, நாம் தமிழன்னு சொல்லிட்டு போவோம். ஆக நாம் தமிழராக வாழ்வோம். சரிங்களா? திராவிடம் தான் புரிஞ்சிருக்கோம். நாம் திராவிடர்கள் கிடையாது. திராவிடர்கள் கூட்டத்திலேருந்து நம்ம வெளியே வருவோம். திராவிடம் தமிழர்களை ஏமாற்றுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பை உடைத்தெறிந்து விட்டு நாம் தமிழராக வாழ்வோம்.